ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, என் மீது கோபமாக இருக்கின்றாயா? உன் துணையை உன்னிடத்தில் இருந்து பிரித்து விட்டேன் என்று கோபமாக இருக்கின்றாயா? உன்னுடைய கோபம் நியாயமானதுதான். ஆனால் நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் நீயே உணர்வாய் எதற்காக நான் உன்னை பிரித்தேன் என்று. உன் துணையிடமிருந்து உன்னை எதற்காக பிரித்தேன் என்ற உண்மை உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? எதற்காகப்பா என்னை இப்படி பிரித்து விட்டீர்கள் என்னிடத்தில் இருந்து அவரை? இப்படி எங்களை பிரிப்பதற்கா எங்களை பார்க்க வைத்தீர்கள் என்று பல கேள்விகள் உன்னிடத்தில் இருக்கின்றது. என் உயிரே அவர்தான், என் உலகமே அவர்தான் என்று இருந்தேனே. எப்படியாவது அவருடன் நான் திருமணம் செய்து என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்று பல கற்பனை கோட்டைகளை அவரை நினைத்து கட்டி இருந்தேனே. அதை அத்தனையும் உடைத்து சுக்கு நூறாக தூக்கி எறிந்து விட்டீர்களே அப்பா. இது உங்களுக்கே நியாயமா என்று என்னை பார்த்து கேட்கின்றாய். தங்கமே, என்றுமே நான் உனக்கு தீயவை இழைக்க மாட்டேன் என்ற உண்மையை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக பிரித்தீர்கள் என்று கேட்டாயே. உன்னுடைய துணை எப்படி ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றார் என்று உனக்கு தெரியுமா? உன்னுடைய துணையை பற்றி முதலில் உனக்கு முழுவதுமாகத்தான் தெரியுமா? வெறும் பேச்சுக்களை வைத்து நீ அவரை முழுமையாக நம்பி இருக்கின்றாய். ஆனால் பேச்சில் தெரியாது வாழ்க்கை, வாழும்போதுதான் தெரியும் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பது. நீ அவரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பேசுகின்றாய். உன்னுடைய துணைக்கு யாருமே தேவையில்லை என்ற மனநிலையில்தான் இருக்கின்றார். இவ்வுலகில் எனக்கு எந்த சொந்தமும் தேவையில்லை என்ற வெறுத்தலிலும், யாருமே எனக்காக இல்லை, யாரும் எனக்கும் தேவையில்லை என்ற ஆணவத்தோடும் இருக்கும் அவரிடம் உன் வாழ்க்கையை கொடுத்துவிட்டு நிர்கதியாக நிற்கப் போகின்றாயா? அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கப் போகின்றது. யாரும் இல்லாத அனாதை போல் ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? நீயே யோசித்துப்பார். நீ அவரை திருமணம் செய்து கொண்டால் உன்னுடைய பெற்றோரை இழக்க தயாராக இருக்கின்றாயா? சுற்றி உள்ள உறவுகளை இழக்க தயாராக இருக்கின்றாயா? அந்த ஒரு உறவுக்காக நீ அனைவரையும் இழந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியுமா? சரி, அனைவரையும் இழந்து நான் அவரை திருமணம் செய்து கொண்டால் என் வாழ்க்கை சந்தோஷமாக அமையுமே என்று கேட்காதே. அவர் ஒன்றும் அவ்வளவு நல்லவர் இல்லை. நான் உனக்கு பலமுறை எச்சரித்து விட்டேன். உன்னுடைய பெற்றோர்கள் சொல்வதை கேட்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக நன்றாக இருக்கும், இல்லது என்றால் நரகத்தில் தான் முடியும் என்று. ஆனால் நீ அதை தொடர்ந்து கேட்க மறுக்கின்றாய். வலி அனுபவிக்கின்றாய், உண்மைதான். ஆனால் இந்த வலி சரியாகிவிடும் சிறிது நாட்கள் சென்றால். அல்லது புது வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுத்து விட்டால் இந்த வலியெல்லாம் பறந்துவிடும். உன்னை தேடி வரும் புதிய உறவு உன்னுடைய அத்தனை வழிகளையும் மறக்க செய்துவிடும். சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாய். உன் வருங்காலம் எதிர்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நீயோ உன் நேசித்தவரை திருமணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் நரகமாகி இருக்கும். அதனால்தான் அவரிடமிருந்து உன்னை பிரித்தேன். இப்பொழுது உனக்கு புரிகின்றதா? உண்மை புரிகின்றதா? நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்றாலும் காலம் நிச்சயமாக உனக்கு தக்க பதிலை தந்தே தீரும். நீ எடுத்த முடிவு சரிதான். நான் உன்னை எடுக்க செய்த முடிவும் சரிதான் என்பதை நிச்சயமாக நீ உணர்வாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.